ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். என்னடா இது தக்காளி சாதம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடாய் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த தக்காளி சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக சுத்தமான கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் ஒரு 1.5 டேபிள் நான் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு செய்தி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட சொல்லாதீங்க. பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸே தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. நல்லது செஞ்சாலே சொல்லாதீங்க, கெட்டது செஞ்சாலே சொல்லாதீங்க. உங்கள் லைஃப்பை முதல்ல மற்றவங்கக்கிட்ட பகிராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பகிரும்போது உங்களை நல்லத்தனமாக நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, உங்களை குறித்து விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் உஷாராக இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் இதில் சாதத்தை கொட்டி கிளறிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.